பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. அங்க மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கு. மோனோலித்திக் சர்ச்சஸ் பழங்கால கற்கால கட்டடக்கலை அமைப்புகள். அதனால அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு உலக அளவுல. மனித குலம் எங்கு தோன்றுச்சுன்னா ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு, இன்னும் குறிப்பா எத்தியோப்பியால தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி. இங்க எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதை போன்று அதைவிட பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுகிறார். Like the monolithic churches of Lalibela, the ancient rock temples of Tamil Nadu in India. உடனே உலகம் முழுவதும் ஒரு விவாதம் கிளம்புகிறது. மனிதகுலம் ஆப்பிரிக்காவில் தோன்றவில்லை. பாரத பிரதமர் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை சொல்லுகிறார், மனிதகுலம் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கக்கூடும் என்று உலகம் முழுவதும் பேசுகிறார். ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பேச்சையும் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அதை சரியாக தமிழ்நாட்டு பண்பாட்டை பறைச்சாற்றுவதற்கு பயன்படுத்தியிருக்கார்.